நான் வந்து முன்னாள் எம்ஐடி வளாகத்தினுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாகவும் இப்போது உற்பத்தி துறையின் பேராசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறேன். தற்போது +2 பாஸ் பண்ணியிருக்கும் அனைத்து சிபிஎஸ்இ அண்டு ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ வந்து +2 படிக்கணும், 10th 11th +2 படிக்கணுன்றதே ஒரு பெரிய டிகிரி முடிக்கிற மாதிரி. நாங்கள் படிக்கிற காலத்தெல்லாம் 92ல் நான் டிகிரி படித்தேன், 90ல் ஸ்கூலிங் படித்தேன். அப்போ நாங்கள் டிகிரியில் என்னென்னலாம் படித்தோமோ இப்போ பசங்க 10th 11th +2ல் படிக்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. அதனால் +2 முடித்ததே பெரிய அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதை முடித்தது ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மெடிக்கல், இன்ஜினியரிங், லா, ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்டு எந்த கோர்ஸ் வேணாலும் எடுப்பாங்க. இதில் என்னென்னா பாதி பேருக்கு மேலே வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்கும். அவங்க அப்பா அம்மாவோ ரிலேட்டிவோ டாக்டர்ஸாக இருப்பாங்க. அதனால் மெடிசன் படிக்கணுன்றது பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. ஒரு சிலர் கம்பெனி வச்சுருப்பாங்க, இன்ஜினியரிங் படிக்கணுன்னுவாங்க. ஒரு சிலர் ஆடிட்டராக இருப்பாங்க, பிகாம் படிக்க வைக்கணுன்னுவாங்க. இது வந்து அது பிள்ளைகள் ஒரு சிலர் 90% கேட்டுக்குவாங்க, 10% கேட்க மாட்டாங்க. அது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நம்ம எடுக்கிற படிப்பில் தான் இருக்குது. இன்ஜினியரிங் பொறுத்தவரை இது வந்து ஒரு தொழில் சார்ந்த படிப்பு. ஐடிஐ படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம், அடுத்து இன்ஜினியரிங் படிப்பாங்க. ஐடிஐ படிக்கணுன்றது வந்து ஒர்க்கர் லெவல் கேட்டகரி, டிப்ளமோ படிக்கிறது வந்து மேனேஜர் லெவல் இன்ஜினியரிங், பிஇ படிக்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல் இன்ஜினியரிங். இது 3 தான் வித்தியாசமாக தவிர எல்லாமே தொழில் சார்ந்த படிப்புகள் தான். தொழில் சார்ந்த படிப்பில் நாங்கள் 1990s படிக்கும்போது 92ல் நான் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போ படிக்கும்போதெல்லாம் மெக்கானிக்கல், சிவில் வந்து பயங்கர பீக்காக இருந்தது. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் பீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தது. ஒவ்வொரு 10 வருஷத்துலேயும் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐடியும் கட்டாயம் தேவை எல்லாருக்கும். இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதனால் வருதுன்னா தேவைக்கு அதிகமாக போய் அதில் படிச்சிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 92லாம் பார்க்கும்போது இந்த கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு நல்ல பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸு டெவலப் ஆகிட்டு அப்புறம் ஐடி டெவலப் ஆச்சு. 2000லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியினுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போச்சு. அப்படியே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2010ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியும் கொஞ்சம் குறைஞ்சது. 2020ல் திரும்பவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அண்ட் அலைடு கோர்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பீக்காக இருந்த 20ல். இப்போ அப்படி கொஞ்சம் குறையுது, ஏன்னா தேவைக்கு அதிகமாக நிறைய போகிறாங்க. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, ஆஸ் அன் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராக நான் என்ன சொல்ல வரேன்னா, பெஸ்ட்டு வந்து பேசிக்ஸை படிக்கிறதுக்கு கோர் பிரான்ச்சஸை படிச்சுக்கிட்டோம். மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை படிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கரிக்குலத்திலேயே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் நம்ம 4 வருஷம் படிச்சோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிற ஒரு டிகிரி தான் கொடுப்பாங்க. இப்போலாம் 4 வருஷத்துலேயே மெக்கானிக்கல் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டிகிரி கொடுக்குறாங்க. கரிக்குலத்திலே மாற்றிட்டாங்க. படிக்கிற சப்ஜெக்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 6 சப்ஜெக்ட் படித்தா போதும். 3rd இயர் அண்ட் ஃபைனல் இயரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வித் ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி, வித் ஸ்பெஷலைசேஷன் மெஷின் லேர்னிங், வித் ஸ்பெஷலைசேஷன் டேட்டா சயின்ஸ். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களும் மெக்கானிக்கல் 3rd இயர் அண்ட் ஃபைனல் இயரில் ஒரு 6 சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா படித்தாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு ஆனர்ஸ் டிகிரி அண்டு மைனர் டிகிரின்னு கொடுக்குறாங்க. இது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷம் கோர் பேசிக்கை நல்லா படிச்சுட்டு 3rd இயர் அண்ட் ஃபைனல் இயரில் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ, இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 6 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் இன் போத், மெக்கானிக்கல்லையும் வேலை வாய்ப்புக்கு போகலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வேலை வாய்ப்புக்கு போகலாம். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த பிரான்ச் படித்தாலும் ஃபைனலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஃபேஸ் பண்ணுற என்ன ப்ராப்ளம்னா, ஏதோ ஒரு ஜாப் கிடைக்குது, கிடைச்சோன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறான். நம்மளுக்கு 20,000 தான் சம்பளம் கிடைக்குது, அவனுக்கு 50,000 கிடைக்குது அப்படின்னு. ஸோ தட் அப் அண்ட் டவுன்ஸ் கட்டாயம் இருக்க தான் செய்யும். என்ன வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஜாபாக இருந்தால் சம்பளத்தை பார்க்காம அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்கும். நான்லாம் வந்து முடிக்கும்போது 2,000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தேன், இன்றைக்கி 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். இது வந்து நம்ம பிடிச்ச தொழில்னு அதில் எந்த கோர் ஜாப்பில் போகிறோமோ அதுக்கு போயிடணும். அப்போ வந்து சம்பளத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. அதே போல் வந்து நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி +2 முடிச்சிட்டிங்க. இது வந்து நான் என்னை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஈக்குவலன்ட் டு 1 டிகிரி. ஏன்னா நாங்கள் படித்த காலகட்டத்துக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது +2 முடித்தது நீங்கள் ஒரு டிகிரி முடித்த மாதிரி. அதனால் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பற்றி ஒரியப்படாதீங்க. அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் கிடைக்கும். காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மாறுமே தவிர, ஏற்கனவே பழமொழி சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைகள் தான், நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதுங்க. அது வந்து குழந்தை லெவலில். காலேஜுக்கு நீங்கள் அடியெடுத்து வச்சதுக்கப்புறம்
உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஆட்டிடியூட் அண்ட் எந்த ஃப்ரெண்ட்ஸாக கூட சேர்றீங்களோ இதை வச்சுட்டு நீங்கள் ஷைன் ஆகலாமே தவிர நீங்கள் சேர்ற காலேஜோ அதெல்லாம் செகண்டரி தான். அதனால் நம்ம இந்த மார்க்கு தான் எடுத்தோம், இந்த காலேஜ் போனோம், இந்த காலேஜ் கிடைக்கலையே, இந்த கோர்ஸ் கிடைக்கலையேன்னு ஒரி பண்ண வேண்டாம். எந்த காலேஜ் எடுத்தாலும் நீங்கள் காமிக்கிற செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோ, ஆட்டிடியூட் அண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல ஷைன் ஆகலாம். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியே ஈவன் 100% பிளேஸ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 10% இதுலேயும் படிக்காத பசங்க இருக்காங்க. நல்ல மார்க் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட், ஃப்ரெண்ட்ஸினுடைய சர்க்கிளில் 10% வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. சின்ன காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே படித்தவங்க இன்றைக்கி ஹையர் லெவல்லையும் இருக்கிறாங்க. அதனால் காலேஜ் டசன்ட் மேட்டர். +2ல் மார்க்கு குறைஞ்சிடுச்சு, இந்த காலேஜ் கிடைக்கல, இந்த கோர்ஸ் கிடைக்கலன்னு பார்க்கவே வேண்டாம். எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷைன் ஆகலாம். இதுதான் என்னுடையது. அதே போல் இப்போ மெக்கானிக்கல் முன்னாடிலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா போய் வேலை செய்யும்போது கையெல்லாம் கிரீஸ் ஆகிடும், கோட்டு போட்டுட்டு போனோம், இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக ஒயிட் கலர் ஜாப் ஆகி போச்சு. நான் இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலில் கிளாஸ் எடுக்கிறேன். செகண்ட் இயரில் 64 ஸ்ட்ரென்த்து, அதில் 28 பேர் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தெரிஞ்சுங்க எந்த அளவுக்கு இது ஒயிட் கலர் ஜாப்பாக மாறிடுச்சு, எந்த அளவுக்கு மெக்கானிக்கல் ப்ளஸ் அலைடு பிரான்ச்சஸ் லைக் மெக்கட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இதெல்லாம் எவ்வளோ அட்ராக்டிவாக வந்திருக்கு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஃபைனல் இயரில் இப்போ 15 பேர் இருக்காங்க. செகண்ட் இயரில் 19 ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தேர்ட் இயரில், செகண்ட் இயரில் 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவுட் ஆஃப் 64ல். ஸோ இதில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 50% கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இதில் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எதனாலன்னா அவங்களுக்கு தே ஆர் நவ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நாலெட்ஜபிள். நம்மளுக்கு இருக்கிற நாலெட்ஜோட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பயங்கர நாலெட்ஜபிள். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம கோர் பிரான்ச்சஸ் தான் படிக்கணும். ப்ளஸ் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் வரும்போது நம்ம தேவையான படிப்பு படிச்சுக்கலாம். இதர் நம்ம ரொபாட்டிக்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம், சைபர் செக்யூரிட்டி படிச்சுக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களும் அதே தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு 2 வருஷம் தரவாயிடுவாங்க. தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் அலைடு பிரான்ச்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பாங்க, ஏரோநாட்டிக்கல் படிப்பாங்க, 2 டிகிரி வாங்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே கரிக்குலத்தை அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 வருஷத்தில் 1 டிகிரி தானே இல்லை, இப்போ 2 டிகிரி வாங்கலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஷைன் ஆகுது. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ இது எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்குது. என்னென்னா நம்மளுடைய தேவை, இப்போது சென்னையில் இண்டஸ்ட்ரியல் ஹப்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் தேவைன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வரும்போது 4 லட்சம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வெளியே வரோம். அதுதான் ப்ராப்ளம். இப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியுடைய நீட்ஸும் தேவை அதிகமாகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒன்லி திங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறது என்னென்னா சேலரி இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே அதிகமாக இருக்குது இப்படின்னு போயிடுறாங்களே தவிர மற்றபடி யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமலே இல்லை. வேலை இல்லைன்னு இருக்கிறவங்க நினைக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூடால தான். ஸோ இப்போ முன்னாடிலாம் 40,000 எடுத்த உடனே கிடைக்குதுன்னா இப்போ 30,000 கிடைக்குது. இது ஒரு சில கம்பெனிஸில் 60,000 பெர் மந்த்து கிடைக்குது. அதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஜாபை வேணான்னு விட்டுறான். இது அதுக்கப்புறம் போய் தேடுறான். என்னுடைய அட்வைஸ் என்னென்னா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது கோர் கம்பெனிஸ் எதுவாக இருந்தாலும் உடனே எடுத்துக்கோங்க. ஜாப் சேலரி பற்றி பார்க்க வேணாம். வித்தின் 2 to 3 இயர்ஸில் உங்களுடைய பொசிஷன் டபுள் ஆகிட்டே போயிட்டே இருக்கும்.